ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது 62வது நாள் 63வது எபிசோட் டிசம்பர் 7 என்று ஒளிவர நிகழ்ச்சியுடைய விரிவான பார்வைக்கு ஸ்டேட். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் UK அக்கௌண்ட் மற்றும் பேபல் அக்கௌண்ட் ஃபார் US ஆட்களுக்கும் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் பார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொவோக்கிங் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனுக்கு அப்புறமா நம்ம அதில் பாதி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரொவோக்கிங் ரஞ்சித் அண்ட் விஜய் விஷால் ஒழுங்கா இருந்தாங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் ராயன் கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு. ராயன் எனக்கு வரல சார், எனக்கு என்ன வந்ததோ அதுதான், எனக்கிட்டையும் அதே மாதிரி யாருமே வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராயன் மென்ஷன் பண்ணுவாப்ல. டைம் கரெக்டா 56 நிமிடங்கள் சார். ஓகே. செகண்ட் பார்ட்ல என்னதுல ஆரம்பிக்கிறீங்க? செகண்ட் பார்ட்ல என்னன்னா, யார் யார் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதுல அன்ஷிதாலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். சரி ப்ளீஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அன்ஷிதா கிட்ட யார் யார் சரியா விளையாடலை, ஆப்போசிட் டீம்ல யார் சரியா விளையாடல, இதுதான் கேள்வி. அதை அன்ஷிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மஞ்சரை பண்றது எனக்கு தப்பா இருந்தது. முக்கியமாக என்னன்னா, உப்பு போட்டது, அதுக்கப்புறம் சத்யாவை போய் நிற்க வச்சு கையை எப்படி வச்சு ஃபுல்லாக துணியை அவங்க மேலே போட்டு வச்சிருப்பாங்க, ஈர துணி, அதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு முடியல அப்படின்னு. இதுதானே டாஸ்க்கு, ப்ரொவோக் பண்ணுறது தானே இதுதானேம்மா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாரு. அதன் பிறகு ஆர்ஜே ஆனந்தி அவங்க ராண ஒழுங்கா தனக்கு விளையாடல அப்படிங்கிறதையும் அது மாத்தி விளையாடினாரு அப்படின் போது, அவங்க ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நாங்க திருப்பியும் சொல்றேங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டபக்குன்னு அவங்க இப்பதான் நான் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ டபக்குன்னு அவங்க என்னன்னா, அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருவாங்க யாரை இப்போ இவர் ரோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, யாரை கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக கார்னரைசிங் இவங்க ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா சொன்னா இப்போ இவர் கரெக்டாக இருப்பாரு. அது நான் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய பதில், உங்களுக்கு எது கரெக்டான பதில், எது வேண்டிய பதில் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர்கிட்ட நீங்க அவங்களுக்கு கரெக்டான பதில கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏன் நீ கரெக்டான பதில கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது ஹாப்பியாவும் இருக்காது. இப்ப நீங்க அவங்களுக்கு கரெக்டான பதில கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான பதில் அந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இதே அவங்களுக்கு வேண்டிய பதில நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நேரங்கள்ல நீங்க அந்த ஆர்கியூமெண்ட்டையே தடுத்துடலாம். உங்களுக்கான டைம் உங்க கையில இருக்கும். அந்த மாதிரிதான் ஆர்ஜே ஆனந்தி உங்களுக்கு என்ன வேண்டிய பதிலோ அதை கொடுப்பாங்க. அதேதான் அவங்க உடனேவே சௌந்தர்யாவும் இவங்களும் விளையாடவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப சேஃபா இருந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய கேமே. சாதாரண நாள்லயாவது சௌந்தர்யாலாம் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இதுல என்னவோ இந்த மாதிரியான ஒரு கேம் பிளேவை அவங்க பண்ணாங்க அப்படின்னு அதுல எனக்குமே ஒரு இது இருந்தது. அர்ஜி ஆனந்தி சொல்லும் பொழுது, ஆமால இந்த பாயிண்ட் வேலிட் தானே, சாதாரண நாள்லே இப்ப அவங்க படக் படக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா படக் படக்குன்னு யாரை கேள்வி கேட்பாங்கன்னா, ராணவ் கிட்ட மட்டும்தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. மற்றபடி சும்மாவே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சும்மாவே கோர்வையா உங்ககிட்ட ஒரு 10 வார்த்தையெல்லாம் அவங்க கேட்கறது இல்லை. மஞ்சரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கேள்வி கேட்கறாங்க. சோ அந்த நேரங்கள்ல அப்பவுமே மஞ்சரி மாதிரியான வார்த்தையை கோர்த்துலாம் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால அவங்க அந்த நேரத்துல கத்துவாங்க. அது எரிச்சல் அடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசும்போது அவங்க எரிச்சல் ஆயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய மைனஸ். மற்றபடி ஹார்ம்லெஸ் தான் அது. அதேதான். ஓகேவா? ஆனா ராணுவ என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸ்டாக்கிங் தான் அவர் பண்ணார். அதாவது என்னெல்லாம் செஞ்சா திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகுமோ அதெல்லாம் தான் இந்த குரூப் ஏற்றி விட்டு அனுப்புறதான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எடுப்பார் கைப்போலதான் அவரு. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க நினைச்சது நீங்க தான் சொல்லணும்னு வர இந்த ஜென்மம்ல ஏழு ஜென்மம் அவர் சொல்ல போறது கிடையாது. அதேதான். ஸோ அதன் பிறகு ஜெஃப்ரியும் முட்டை எடுத்து எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு முட்டையெல்லாம் எடுத்து தேய்ச்சிருக்க வேணாம் சார் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்லுவார். எனக்கும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் அதுதானே எங்க கேம். திரும்பி அதேதான்,
அதுதான் நாங்க கேம் தான் எல்லாரும் பேசும்போது இதெல்லாம் தான் கேம். இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து தடை விடுறதுல இருந்து 130 தோப்புக்காரனை வந்து போடுறதுல இருந்து அதை வந்து இன்னொன்னு அதுல என்ன காமெடினா அதெல்லாம் செய்யாதவங்களாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற விவாதங்கள்லாம் நான் பார்த்தேன். அந்த மாதிரி வந்து மண்டூகங்கள் மக்கட்டங்கள்லாம் அதை பத்தி விவாதங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்ததுங்க. அது வந்து அது வழியை ஏற்படுத்தாதான். இங்க ஒண்ணும் இல்ல, சேர் மாதிரி செவுத்துல சாஞ்சி நில்லுங்க, சேர் மாதிரி செவுத்துல சாஞ்சி 10 செகண்ட் நில்லுங்க, கால் கையெல்லாம் நடுக ஆரம்பிச்சு போயிடும். அது ரெகுலரா பண்ணாலே வந்து அவ்வளவு வலி வலிக்கும். அது இப்பதான் போட்டு ஒருத்தன் கால் வலியில அழுதான். அதுதான் ஜாக்கி திரும்ப வந்து அந்த பையனை வந்து போட்டு அதுல வந்து பண்ணி அதுக்கு வந்து அதுதான் அந்த மாதிரியான வலிகளை புரிந்து கொள்ளாதவர்கள் உலகத்துல நம்ம அந்த வலியை பேசணும். இப்ப அதுக்கு பதில் என்ன வரும்? அதனாலதான் உதாரணத்துக்கு சொல்றேன், தீபக்கும் முத்துவும் அதை செய்தார்களா? தே ஆர் வெரி கிளவர். இது இங்கல்ல, அது வெளியில தன்னுடைய எல்லாத்தையும் பாதிக்கும். தன்னுடைய இப்ப யோசிச்சு பாருங்க, மஞ்சரி வந்து நீங்க ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அந்த கலர் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க சௌந்தர்யாவுக்கான அந்த இது வந்து அந்த வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால அதே மாதிரி அன்ஷிதாவுக்கும் சுத்தமா மஞ்சரியை பிடிக்கல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அதுல இருக்கிற நுட்பங்களையும் நம்ம வந்து கவனிச்சு பேசாம இல்ல. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு பண்ணதை பரையரும் பெருமாள்ல சொல்றதுதான், உங்களுக்கு பண்ணதை நீங்க இன்னொருத்தவங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அவன் என்ன விரட்டி அடிச்சான், இன்னைக்கு நான் பாரு பிரின்சிபலா இருக்கிறேன், அவன் எனக்கு பண்ணாதான் ஆனா நான் பண்ணல. அந்த மாதிரிதான் நீ பண்ணக்கூடாது. அதேதான் அசுரனும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அதிகாரம் வந்ததும் நீங்க மஞ்சரி என்ன செஞ்சாங்க, அதுதான் மேட்டர். அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதனாலதான் முத்துவும் தீபகம் அதை செய்யல. இவங்க உசி போட்டு போயிடுவாங்க, டிஆர்பிக்கு பேசுவாங்க, அது சரின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் போய் அடுத்த படம் நடிக்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் கமல் வராரு, சிம்பு வராரு, ரம்யா கிருஷ்ணன் வராங்க, யாரும் வந்துட்டு போறாங்க. நாம் இதை பற்றி நாம தொடர்ந்து பேசுவோம், அவ்வளவுதான். செய்யாதீங்க இந்த மாதிரி, அது ரொம்ப தப்பு. ஆனா முதல்ல அந்த காலையில வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணணும்னு சொன்ன முத்து யோகிய புருஷனா வந்து சாயங்காலம் சொல்லுவாரு, இந்த இன்னும் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் வெளியே போனா இந்த கேரி ஓவர்லாம் நம்ம யார் பண்ணிட்டு போறது அப்படின்னு யோகியம் பேசுவார். இது நீ காலையில சொல்றப்ப அதை திரும்ப இவங்க சொல்லும்போது தடுப்பாரு. காலையில அது கேம், சாயங்காலம் வந்து ஞானஸ்தானம் பெற்று பியூர் ஹார்ட்டா வந்துருவாரு முத்து. சாயந்தரம் அதை உணர்ந்து வந்தவர். சரியா, சரி விடுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போகும்பொழுது ரஞ்சித்துக்கு மட்டும் அந்த இடத்துல ஒரு டோஸ் கொடுப்பாரு. ஒரு கேள்வி நான் கேட்கறேன், அந்த இடத்துல கேள்வி கேட்டு இப்படிதான் நீங்க விளையாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க வந்து சொல்லணும். பட் அப்படி இருந்தும் கூட நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறப்பதான் அந்த நீங்க வந்து ஒரு இதுவா இருந்தீங்க இல்லையா, டைரக்ட் பண்ணிருக்கீங்க 2 படம், இப்படி எழுதிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி உட்கார்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் உட்கார வச்சிருவாப்ல. இதன் பிறகு சொல்லுவாங்கல்ல ஆனந்தி ராணா, ஆமா கிளிப்பு திருட மாதிரி சும்மா சுத்தி வந்து இதுதான் வேலையே. சின்ன பசங்க எல்லாம் வந்து இந்த மழையில ஆடுவது தெரியுமா, இவரு வந்து இந்த படம் புன்னகை மன்னன் ரேவதி நினைப்பு எப்ப பார்த்தாலும் வான் மேகம் பூச்சூடும் ஆடிட்டே இருக்க வேண்டியதுன்னு வச்சுக்காங்களா. அதேதான், சரி விடுங்க. ஸோ இதன் பிறகு வந்து சௌந்தர்யாவும் தீபக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நீங்க சொன்னதுதான், கேரியர்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ஆளே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் இது என்ன ஆகுனே தெரியாது இருக்கும்பொழுது கூட நான் விளையாடுறப்ப நீ ஏன் விளையாட மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியும். அதன் பிறகு வந்து தீபக் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் அந்த இடத்துல, நீங்க எப்படி இந்த விளையாட்டை பாத்தீங்கன்னு பொழுது, நான் ஆடிஷன்லாம் பெருசா போனதில்லை. 25 வருஷம் கேரியர்ல, அந்த என்னுடைய சினிமா கேரியர் ஒரு நான் வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அப்பதான் உள்ள திரும்ப வருவாரு. கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு கேம் நம்ம வந்து ஒரு கேம் ஆட சொன்னா அவங்க உள்ளார ஒரு கேம் ஆடுறாங்க, அத வந்து ஒரு கேள்வியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் முன்னாடி தான் வந்து விஷால் வர ஃபீல் பண்ணுவாரு, நான் வேற தெரியலன்னு சொல்லிட்டேன். ஆமா அதேதான், நான் கூட போட்டிருந்தேன், நான் வேற தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி பேசுங்க, நான் வேற தெரியலன்னு சொல்லி. இல்லைன்னா அவர் வந்து அப்படியே வந்து ரஷிகாவுக்கு வந்து ரவா லட்டு செஞ்சு கொடுத்து பிரியாணியை போட்டு தெரிஞ்சிருப்பாரு, ஃபுல்லா தெரிஞ்சிருப்பாரு. அதேதான், இதுல என்ன கொடுமைனா தர்ஷிகா கிட்ட ரவா லட்டு, அவங்க தர்ஷிகா ரவா லட்டு தந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன் சொல்லி அழுவாரு. அவங்கள வந்து ஊட்டி விடுவாங்க, வாய் தொடச்சு விடுவாங்க. ஆமா, வாயை தொடச்சு விட்டு மசாஜ் பண்ணி விட்டு. அது
இண்டிவிஜுவல் பிளே தான் அது. அது அது ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவலிடம் அவங்க வந்து ஒரு அன்பை வந்து தெரிவிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கனிகா போட்டிருந்த கனிகா ஐடி அவங்க போட்டிருந்த கமெண்ட் ரொம்ப வேலிட். கோவா கேங் ஒன்லி மிஸ்டேக்ஸ் பர்சனல் பே இன்சைட் டாஸ்க் இன் டெவில் ஏஞ்சல். அவங்க பண்ணதுல இன்னொரு பெரிய பிரச்சனை, அவங்க ரூல்னு ஒன்று போட்டு அதை பேசுனதுதான். அதனாலதான் நம்மளும் சொன்னோம் அது தப்பு, அதை உடையட்டும். அதுல இந்த ரெண்டு, அது முக்கியமா ஜெஃப்ரி, நான் சொல்றது வந்து முக்கியமா ஜெஃப்ரி. அதேதான், ஜெஃப்ரி தான் அங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அவன் வந்து ஃபுல்லா மாத்தி மாத்தி சொல்றது. அந்த இன்னொன்னு, எப்போ வந்து சிங்கிள் மதருக்கு ஒரு அந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்தாப்புல, ஜாக்லின் தான் தடுத்தாப்புல, இல்லைன்னா இன்னும் பயங்கர கெட்ட பேரா இருக்கும். ஆனா அந்த தாட் ப்ராசஸ் மைண்ட்ல இருக்கு, இல்லாமலாம் அது வந்து அதனாலதான் விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு பண்றதுல இருந்து போறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சார் அவருக்கு பெருசா ஜாக்லினா வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் கூட இப்ப வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சௌந்தர்யா இப்ப வந்து ஒரு கோவா கேங்குன்னு ஒரு மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. சோ ராயன் இருக்காப்ல அப்படின்னும் பொழுது சரி நம்மளும் இருந்துப்போம் அப்படிங்கறதுக்காக அவர் இருக்காரு. அதுதான் மேட்டர். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அவர் பேசுற விதமும், ஜாக்லினுக்கு ஏதாவது கோவம் வந்தா ஜாக்லின் அவர் பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கும். சரி அதை விட்டுருவோம். இப்போ வந்து இந்த கோவா கேங்குக்கான விஷயத்த ஆரம்பிப்பார் சார். அதாவது வில்லனே இல்லாமல் ஒரு ஹீரோ இருந்தாரு அப்படின்னா அந்த கதை சுவாரஸ்யமாவே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு, யாருக்கெல்லாம் அந்த கேம் வந்து உங்களை பாதிக்குது அவங்களுடைய கேம் அப்படின்றப்பதான் வந்து ஜாக்லினுடைய அந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் எடுத்துருவாங்க. முத்து வந்து அப்பதான் எடுத்துட்டு வருவார். மாதிரி 4 பேரா பாக்குறப்ப நல்லா இருக்கு, பட் அவங்களுடைய விஷயங்கள் எப்படி ஆகுது அப்படின்னா எல்லாத்த விட 2-3 விஷயம் முத்து சொல்வார். அதெல்லாம் விட்டுருவோம். அவரு அதான் கோவா கேங்க தான் இதை இழுத்துன்னு வருவாரு. ஆனந்தி மாதிரி தான் அவரும். ஆமா, டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு தள்ளி விட்டதை வந்து அடிச்சது, மண்டை உடஞ்சு ரத்தமே வந்து சவுண்ட் அடிச்சு அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா அப்பதான் சொல்லுவாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இப்ப வந்து தர்ஷிகாக்கு வராங்க, தர்ஷிகாவை அடிக்கிற மாதிரி வராங்க அப்படின்றாரு. டப்புன்னு அடிக்க வந்த மாதிரி வந்தாங்க. சௌந்தர்யா இப்படி வந்து எப்படி நீ பேசலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரி விடுங்க, அதை நம்ம ஏன் பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. கார்த்திகேயன் மாணிக்கம் வந்து ஹலோ அண்ணா அண்ணி, குட் மார்னிங், ஸ்மார்ட்டா இருக்கீங்க வித் பியர்ட், அண்ணியோட காஸ்டியூம் செலக்ஷன் செம்ம. தம்பி வந்து காலையில மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு கோரிக்கையும் வச்சா, அண்ணியை பாட விடுங்க, அண்ணி வந்து பாட விடுங்க, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, நான் உடனே அவங்க அண்ணி பாடும்போது இப்படி திரும்பிக்கிறேன்டா, இல்ல கண்ணாடி போடுறேன், அப்படியே இப்படி இருக்கும், புத்தம் சரணம் கச்சாமி அப்படி மாதிரி இருக்கிறேன். அப்புறம் என்ன கார்த்தி பத்தி சொல்லணும்னா, ஐடியாலஜி சேரலனாலே நகர்ந்துடும் நான். அதுக்கப்புறம் அங்க அந்த ஒட்டுல உறவு இல்லைன்ற மாதிரி அது நீங்க வந்து பேசலாம். எனக்கு அதுக்கப்புறம் அங்க பேச உரையாடலே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவை பிடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கேன்னா இன்னைய வரலையும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுற ஒரே ஆள் யாருன்னா கார்த்திகேயன் மாணிக்கம் மட்டும்தான் என் வாழ்க்கையில. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, அங்க முடிஞ்சிச்சு, அங்கேயே முடிஞ்சிச்சு, கிளம்பு. ஐயோ எத்தனை ஒத்து. நான் ஜெயா டிவி வந்து சரணா வீடியோஸ்ல வேலை செஞ்சேன். ஜெயா டிவி கேமரா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அங்க நான் கேமரா ஸ்டண்டா போறேன். ஆனா அதே ஜெயா டிவில வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க வேலைக்கு. இன்னைக்கு மணப்பாக்கத்துல நான் 10 வருஷம் கழிச்சு வாங்கிட்டு, அதுக்கு முன்னாடி நான் மணப்பாக்கத்துல வந்து எப்பயோ பிளாட் வாங்கியிருப்பேன். ஏன் நான் நினைச்சிருந்தேன் அங்க அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, சரணா வீடியோஸ் வந்து அத்தனை பேர் ஜாயின் பண்ணான். நான் போகவே இல்லை, எனக்கு அந்த ஷோரே வேணாண்டா அப்படின்ட்டு போயினேன் நான். ஆனா ஏன் அப்படி சொல்றேன்னா, அன்னிலேருந்து இன்னி வரையும் ஒரு நாளும் அவனுக்கு பிடிக்கும், ஒரு நாளும் இது சிறந்ததுன்னா நீ என்கிட்ட வந்ததே கிடையாது. அதே மாதிரி அவங்ககிட்ட நான் இன்னொன்னு சொல்றேன், அன்னைக்கு முதல்ல பெங்களூர்ல என்ன எப்படி மீட் பண்ணானோ இன்னி வரையும் அப்படிதான் பார்ப்பான். இந்த நடுவில் இந்த மாற்றமே கிடையாது, ஒரு மாற்றம் கூட கிடையாது. அன்னைக்கு எப்படி வந்து அந்த அதிசயமா ஜாக்கியன் என்ன பார்த்தானோ அப்படியே தான் இப்பயும் இருப்பான். அவன் நீங்க பார்த்து அவன் பார்க்கறதுக்கு இப்போ நல்லா ஆச்சோன்னு பார்க்கணும் இருப்பான். ஆனா நீங்க அவனை வந்து நீங்க என்கிட்ட பேசும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பான் அப்படின்னா. நம்மளுக்கு வந்து என்னடா ஏதாவது 10 வருஷம் ஆனா பொண்டாட்டியே நம்மளுக்கு வந்து சலிச்சு, ஐ மீன் நல்லது சொல்லணும்னு போய் இந்த மாதிரி போயிட்டேனே, கோர்வையாக அழகாக வந்தது எனக்கு அது புரிந்து விட்டது. எப்பவுமே புரியாம இருக்கும், இப்ப நல்லா புரிஞ்சு. அப்படி இருக்கும்போது ஆனா ஒரு சம்பந்தமே இல்லாம அதாவது நிறைய இதெல்லாம் இல்லாம எப்ப போனாலும் அதே மாதிரியான ஒரு இதுவா இருக்கிறதும் அதை ஃபாலோ பண்றதும் அதுக்கான விஷயங்களை பண்றதும், ஒரு நாளும் வந்து அரசியல் எட்டு வந்து பேசுறது கிடையாது. அதே நேரத்தில் நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான், யாக்கேன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் பண்ணிரு, இந்த மாதிரி கலைஞரை எப்படி இருக்காருன்னு. ஆனா அவன் வந்து அவனுக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். நான் இது ஒரு நாளும் வந்து அவனை வச்சுக்கிட்டு நான் அந்த அரசியலை பேசுனதே கிடையாது சொல்றேன்.
இந்த இடத்துல சொல்லணுன்றதுக்காக. ஆமா, இது சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றேன். பிரின்ஸ்லி அமிர்த சுவாமி வந்து $20 கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கேள்வியே என்ன அப்படின்னா, அதாவது இவ்வளோ வந்து இந்த விஷயங்கள் வந்து விஜேஸ் வந்து சரியா அட்ரஸ் பண்ணல, கோவா கேங்க வந்து இல்லாம விஷாலும் இந்த டீம் வந்து பிரியாணி குக் பண்ணதெல்லாம் கூட வந்து நேத்தும் வந்து ரிப்பீட் பண்ணாங்க, தீபக் கேட்டாருன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் அப்படின்னு நீங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம். அவங்க பண்ணும் பொழுது அது கியூட், அது குழு அல்ல. ஆமா, அவருக்கு வந்து அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சரிங்களா? சிமியும் வந்து ஒரு $10 போட்டிருக்கா. நம்பர் 1 ஃபேனா குதிச்சுன்னு கிடைக்குது. ஓகே. ஸோ இவ்வளவு வந்து நேத்து ஃபேக் ஐடிலாம் வந்து இவ பேரை யூஸ் பண்றானுங்க. ரைட், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டா. ஆமா, சிமி நீ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட. நேத்து யாரோ வந்து உன் ஐடியெல்லாம் உன் பேர்லாம் யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்தது போலாம். சரி, ஓகே. ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு பியர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதையும் சிமி போட்டிருக்காங்க. தேங்க்யூ டி. ஓகேவா? சரியா? ஸோ இப்போ வந்து இப்போதான் இதில் என்னென்ன இந்த எக்ஸ்ட்ரா வார்த்தை ஒருத்தரும் சொன்னாங்கன்றதை மட்டும் சொல்லுவோம். அதாவது வந்து யாருக்காவது ஒன்றா எல்லாரும் வந்து நிற்பாங்களாம் அந்த வீட்டில் அப்படின்னு முத்து ஒரு போய் சொல்லுவார். அந்த நம்மளும் தான் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காவது ஒண்ணா எங்கப்பா வந்து நிக்கிறீங்க, யாருக்காவது ஒண்ணா எல்லாரும் ஆப்போசிட்ல வந்து சண்டை போறதுக்கு கரெக்டா வந்து நிக்கிறீங்களே தவிர்த்து யாருக்காவது ஒண்ணா இந்த வீட்டுல எல்லாரும் அப்படியே நாங்க எல்லாரும் வந்து நிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாரு. அது வந்து பொய். விருத்தல சொன்னாங்க சத்யாவுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் ரம்யா உள்ள வருவாங்க, அதுக்காக தான் உள்ள வச்சிருக்காங்கன்ட்டு. இதேதான் வந்து இவருக்கும் ரஞ்சித்துக்கும் அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்காக தான் வந்து அங்கேருந்து ஏதாவது பாட்டுக்கிட்டு ஏதாவது கவுண்டமாலயத்தில் ஏதாவது பாட்டு போடுறாங்களா என்னன்னு தெரியல, இந்த அவங்க வரும்போது தெரியல. யா ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி சொன்னது என்னன்னா, விளையாடலம்மா, அவங்க விளையாடல, அதுக்கு ஏற்கனவே திட்டிட்டீங்க, பட் இதுக்கப்புறம் இந்த 4 பேர் ஒன்னா இருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சொன்னதையும் ஒத்துக்க முடியல. சரி ஓகே விடுங்க. அதுல மஞ்சரி சொல்றது எப்படி இருக்கும்னா, 4 பேரும் ஒன்னா இருப்போங்கிற மாதிரி இருக்கிறதே வந்து ஒரு பிபி உடைய ரூலையே மதிக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் இந்த வீட்டையே அவமானப்படுத்துற மாதிரி அவங்க பண்றாங்க. மஞ்சரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு வந்து தீபக் சொன்னது நியாயமா இருந்தது. இந்த கேங் வந்து பார்க்கறது கியூட்டா இருக்கு சார், ஆனா ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கே வலி ஏற்படும், அவங்களுக்கு அது வந்து ஒரு அது பேர் சொன்னா அவங்களே மாட்டுவாங்க அதுல அப்படின்னாரு. ஏன்னா கேம் போக போக அது மாறிக்கிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கேங் உடஞ்சதுல எனக்கு வருத்தங்கள்லாம் இல்லை, நல்லதுதான் அது. அது ஏன் அப்படின்னா இப்போ உடையது அது கரெக்ட், அது ஒரு நல்ல விஷயம் தான். காரணம் என்னன்னா ஐஸ்வர்யா யாஷிகா வந்து சம பிரில்லியன்ட். அவங்க கேமே இல்லைன்னா வந்து ரித்விகா கூட அவங்க தான் வந்திருப்பாங்க அந்த டைம்ல வந்து அவங்க வந்து சம பிரில்லியண்டான இது. இப்போ எப்படி ஜாக்லினோ அந்த மாதிரி இது பார்ப்போம் இதில் என்ன நடக்குதுன்றது. பட் யார் வந்தாலும் ஓகே தான், ஆனால் அது நியாயப்படி வந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். எஸ் ப்ளீஸ். ஸோ அதன் பிறகு வந்து வேற யார் வித்தியாசமாக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக வந்து ஓப்பன் அப் ஆகி வராமல் டீம் ஒப்பீனியன் தான் வருது அப்படிங்கிறதையும், ராயன் வந்து யாருக்குமே யாருன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆர்ஜே ஆனந்தி சொல்லுவாங்க. ஆனால் சரி விடுங்க, ஆனால் அவர் தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்ம இவரு இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், விஜய் ஹைஃபை ஜான், வணக்கம், ஃபாலோ யுவர் ரிவ்யூ ஃப்ரம் day 1. ஸ்டில் ஐ லைக் முத்து, மேபி பிகாஸ் if his Tamil language proficiency and slang really love that. Yes, I also like that and love that. அது வேற விஷயம். மஞ்சரியும் அதுக்கு இது நிகரா வந்து அந்த மண்டோதரி பத்தின பேச்சுக்கள்லாம் வரவேற்கப்படுகின்றது தான். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் இதே எங்கள் சேனல்லே நீங்கள் போனீங்கன்னா அந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா முத்துவாக நான் ஸ்பெஷல் வீடியோலாம் போட்டிருந்தேன். அப்புறம் தான் அவர் வந்து எப்போ வந்து பொம்பளைங்களை போய் ஜாக்லினை போட்டு அடுக்கணும், அழுத்தணும், போகணும், வரணும், இப்படி தான் விளாடணுன்ட்டு வந்து கும்பகோணம் வந்து ஒரு அது கேமுக்காக அவர் சொன்னாலும் அவருடைய இன்னர் தாட் நிறைய இடத்துல வெளிப்பட்ட அப்புறம் தான் அவர் வந்து பல்லிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்காங்களேன். அது வெளியில் சொல்லிக்கலாம் போய்க்கலாம், ஆனால் நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் எங்கே, அதனால தான் நான் சொல்கிறேன் மஞ்சரி மாதிரி வந்து இது கிடைச்சதுமே வந்து கீழே கடை எடுத்து நக்கு போகணும், வாயில போட்டு தடவைலேருந்து பச்சை மிளகா கொடுத்து கடிக்க வைக்கிற சாச்சனாவிலேருந்து இது எனக்கு வராதுன்னு சொன்னதும், இதில் சவுண்டு நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு பண்ண வரல, கையில் நடுங்குதுன்னுவாங்க அவங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஞாபகப்படுத்துற விஷயங்களை அவங்க சில பேரால செய்ய முடியாது. நீங்க வந்து உங்களுக்கு டாஸ்க் வைப்பாங்க, சாக்கு வைக்கணும், தோக்கடிச்சு வெளியே அனுப்புங்க, அவ்வளவுதான். செய்யலன்றதுக்கு உப்பு சாப்பாடு போட்டீங்கல்ல நீங்க, அது கரெக்டு. நான் முன்னாடியே சொன்னது, ஓரம் போய் உட்காந்து ரொம்ப தப்பு. ஏதாவது ஒன்று செய், ஒன்று நீ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போகணும், ப்ரோவோக்காவது பண்ற மாதிரி ஏதாவது வேற விஷயங்கள் நீங்க பேசலாம் போது அவங்க மோரளவே முதல்ல உடஞ்சி உக்காந்துட்டாங்க. அதனால அது விடுங்க. ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்சதுமே இவங்க பண்ணதான் எங்க மேட்ரு. சீக்கிரம் முடிச்சிடலாம்.
சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தீயை அணைக்கிறேன். நனனனா. சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூறு, பூவும் நானும் வேறு. தேங்க்யூ. Thank you, sir. காப்பி ரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு பயந்துட்டேன். நடுவு வந்து அப்படின்னீங்களா? தேங்க்யூ. காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வர ப்ளீஸ். Okay. ஆமாம். இது வாங்க சேட்டை, அதேதான் இவரும் போட்டிருந்தாரு, காப்பி ரைட் அடிக்க போதா நீ. அதேதான் அதுதான் பாரு தம்பி பட்டு நான் சொல்றதுக்குள்ளே அடிச்சிட்டா பாரு டப்புன்னு. அதேதான். ஓகே. ஸோ இதில் வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்லி முடிப்பாங்க. அதன் பிறகு வந்து அருண் வந்து இவர் அருணன் எழுப்புவார் ஜாக்கி. எழுப்பி கோவா கேங் நல்லா அந்த திருப்பி கூட பாருங்க, அருண் எழுந்துறீங்களேன், இது நீங்க இது சொல்லுங்க, இல்ல உங்கள்கிட்ட வேற ஒண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இவரே எல்லாமே சொல்லுவார் கோவா கேங்கை பத்தி. அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ். அவங்க வந்து இப்படி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கூட்டமா விளையாடி அந்த கேமையே எல்லாருடைய கேமையும் வந்து ஸ்பாயில் பண்றாங்க, அதை வந்து கெடுக்கிறாங்க, அப்படி எல்லா பாயிண்ட்டுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு அவர் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அருணை பேச சொல்லுவார். அருணை பேச சொன்னா அவரு இந்த இடத்துல அருண் கிட்ட கேக்குறப்ப சௌந்தர்யோட ரியாக்ஷன் பாத்தீங்களா, குபுக்குன்னு சிரிச்சிருவாங்க ஒரு மாதிரி. உண்மையிலே சவுண்டு வந்து சில இடத்துல எரிஞ்சு விடுறாங்க. ராணுவ மாதிரியான ஆளுங்க ஸ்டாக்கிங் பண்றதுனால அதுக்கான எதிர்வினைகள் வருது. அதை வந்து எடிட் பண்ணி நமக்கு காமிக்கிறதுலாம் புரியுது. ஆனா நிறைய இடத்துல கியூட்டு மொமெண்ட்டுங்க அதெல்லாம். அந்த சைட்ல அப்படியே சரியா ஏங்க இவரை கலாச்சார பரவாயில்ல. இப்போ இன்னொரு ஒரு இதையும் சொல்லிடுறேன், சவுண்டை கூட்டி திட்டின்னு இருப்பாரு. இவங்க வந்து நல்ல இந்த கவுண்டர்லாம் நல்லாதாமா இருக்கு சௌந்தர்யா, இதெல்லாம் இங்கே வேலைக்கு அவ்வளோ கைத்தட்டு வருவாங்க. என்ன சௌந்தர்யா கைத்தட்டு வந்தீங்கன்னா, ஐயோ இல்லை சார் அப்படின்னுவாங்க. அதுவும் வந்து உண்மையிலே நல்ல கியூட்டா இருந்தது. ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் மேடம். ஒரு $2 வந்து சிமி போட்டிருந்தா, அது மட்டும் கிடையாது. வெண்ணிலா, கார்த்திகேயன், ரமாதேவி, பிரின்சி அமிர்தசாமி, ஷர்மிளா, அதுக்கப்புறம் வந்து பிரியா, அப்புறம் வந்து அரவிந்தன். ஸோ எல்லாருமே வந்து உங்க ஜோதி லட்சுமி ஹரிஹரன் எல்லாருமே உங்க சிமிஸ் எல்லாம் எனக்கு லவ் யூ சொல்லியிருந்தாங்களே, அதை நீங்க பாக்கலீங்களா? இல்ல எல்லாமே சொல்லியிருந்தாங்க, எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அப்ரிசியேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். நானு எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் பண்ண தேங்க்யூ, லவ் யூ சிமி. அப்புறம் இன்னொன்னு அதையும் படிச்சிருக்கலாம், தேங்க்யூ ஜெலஸ் ஆஃப் ஜாக்கி அப்படின்ட்டு, அதையும் இப்ப சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். என்ன இப்ப நான் அவங்க போட்டிருக்காங்க சார், நீங்க அவளுக்கு என்ன அவளுக்கு சொல்லு. ஓகேவா சொல்லுங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. சரியா, இங்க வந்து எல்லாத்தையும் இவரே சொல்லுவாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா விஜய் விஷயம் கீதீஸ்வரன் வந்து மஞ்சரியை எல்லா ஹவுஸ்மேட்டும் துன்புறுத்திய போது அவள் ஏன் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்க என்ன சொல்ல வரீங்க? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் முத்து அண்ட் மஞ்சரி, தே ஆர் மோர் பெட்டர் தென் யூ. ஸ்டாப் நான்சென்ஸ் அப்படின்றாங்க. நீங்க ஸ்டாப் நான்சென்ஸ் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் மை ஸ்பேஸ். ஓகே, சும்மா இங்க வந்து பேசினான்றதுக்காக வந்து அப்படியே வந்து கொஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க, டப்புன்னு பிளாக் பண்ணுறது. தட்ஸ் ஆல். ஓகே, அதுதான் என்னுடைய ஸ்டைலா இருக்கும். சொல்லுங்க. ஓகேவா, சொன்னா செஞ்சிடணும் தலைவர். ஆமா, மை ஓன் வே அப்படிங்கிறவங்க வந்து 29 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. மை ஓன் வே வந்து 29 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து ராணவ் கிட்ட கேட்பார் ஜாக்கி. ராணவ் கிட்ட கேட்டா அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து அப்படியே அதை மாற்றுவார். அதாவது நேற்று ராணவ் கூட்டு போயிட்டு வெளில போய் வேற மாதிரி பேசினார் இல்லையா, அந்த விஷயத்த இங்கேயுமே மாற்றி பேசுவார். சார் அவனை போட்டு அடிச்சாங்க சார், எல்லாரும் 4 பேருமா சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ வரும்போதே வந்து 4 பேரா வராங்களாம். அது சத்யா வேற ஹைனா கூட்டம் அப்படின்னு. அவரு என்ன பண்ணாருன்னு ஒண்ணுமே புரியல ஜாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சாச்சனா கூட பாராட்டுவேன், ஆனந்தி கூட நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு பக்கம் டமுக்கு டப்பா டிப்பா டிமுக்கு டப்பா டப்பான்னு ஏதோ இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சிட்டு இருக்குது.
ஓகே விடுங்க. சோ இந்த இடத்துல வந்து இவர் விஜய் விஷால் அப்படியே மாத்தி சொல்லுவார், ராணுவ வந்து எல்லாருமே அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க, அத வந்து அவனால வந்து என்னன்னே அவனால கன்வே பண்ணவே முடியலையாம். அந்த மாதிரி இவர் ராணுவ அதுக்கு மேல சார் நான் ஒண்ணு இவங்களை கேள்வி கேட்கிறப்ப நமக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து உள்ள வந்தாரு சார். அவர் வந்து என்ன வந்து இது பண்றாரு, எல்லாருமா சேர்ந்து ஏதோ ராணுவ வந்து இது பண்ண மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, சார் நான் வந்து என்கிட்ட வந்து யாருமே இந்த மாதிரி பேசல சார், இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யாருமே எனக்கு சொல்லல, விஜய் விஷாலும் அருணும் கூட தான் வந்து ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்கன்னு. இவரு உடனே என்ன பண்ணுவாரு, ஜாக்லின் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நீங்க வேற யார் மேலயோ அதை திருப்பி விடுறீங்க அப்படின்னு. இப்போ நீங்க என்கிட்ட டைரக்டா ஒரு கேள்வி கேட்டா பரவாயில்ல, நீ ஏமா இப்படி விளையாடுற அப்படின்னா, ஒரு கார்பரேட்லயே கூட இப்ப நீ ஏன் உன் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லைன்னா நான் எனக்கு என் கூட இருக்கிற பியரோட தான் நான் கம்பேர் பண்ணிப்பேன். என் பெர்ஃபார்மன்ஸும் கூட இருக்கிற பியரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க அதை தானே பார்த்து சொல்லுவாங்க. இது எப்படி சுத்தி விடுதல் ஆகும்? ஆனா இவர் என்ன சொல்லுவாரு டக்குன்னு, நீங்க வந்து சுத்தி விடுறீங்க ஜாக்லின் அப்படின்னுவாரு. எனக்கு உண்மையிலேயே அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. எல்லாருமே குரூப்பா இந்த வீட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. நான் என்ன ஜாக் கேக்குறேன், யாரோ ஒரு இடத்துல எழுந்து நின்னு சொல்லுவாங்க, நான் முத்துதான் கரெக்ட், முத்து சொல்லுவாப்ல, ஒரு மாதிரி நாங்க வந்து சாப்பிடறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜெஃப்ரி இவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு நிலைக்குலைய வைக்கிற அளவுக்கு போயிட்டாரா அவரு. அப்ப டக்குன்னு வந்து வா சாப்பிடன்னு கூட்டின்னு போயிட்டாங்களாம். நான் என்ன கேக்குறேன், இதே விஷயத்தை தான் அன்ஷிதா மறைச்சிக்கிட்டே இருந்தாங்களே, ஏன் மஞ்சரி அந்த சொல்லல? மஞ்சரி எவ்வளவு ஒரு புண்ணிய ஆத்மா, அவங்க அதுதான் அவங்க தைரியம், அவங்க வேலை எல்லாம் எங்க நடக்கும், என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்காங்களேன். அன்ஷிதா கிட்ட அலண்டு போய் வெளியே ஓடி இருந்தாங்க அவங்க. இதுல நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க என்ன பவித்ரா வந்து கரெக்டா செய்யுன்றதுனால அந்த வேலையை வச்சு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை திரும்ப 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 வச்சு நான் தான் சொல்றேங்க, அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல எனக்கு அதான் புரியல. இப்ப அப்படி குரூப்பா இருக்கிறதுனால தானே அன்ஷிதாவும் அவங்க பேர் என்ன சொல்றது ஆர்ஜி ஆனந்தி அப்படித்தானே விளையாடுறாங்க. சரி, அப்ப விஜய் விஷால் அருண் சத்யா இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே விளையாடிட்டு இருக்காங்க. இதுல அப்பப்ப தீபக் யாராவது ஏதாவது தீபக் அருண் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். தீபக் சரியில்லைன்னு சொல்லுங்க. இது இண்டிவிஜுவல். அப்ப நான் அதான் கேக்குறேன், அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ், அவங்க ரெண்டு பேரையும் சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா குரூப் கிடையாது. அத மாதிரி நீங்களும் இண்டிவிஜுவல்ஸா இருந்து குரூப் கொடுக்க கூடாது. இதுல அந்த பொண்ணு கேட்டது ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி. இப்படிதானே சார் விளையாடுறாங்க, நானாவது எழுந்து நின்று ஏதாவது சொல்றேன், குறையா சொல்றேன். இப்ப நேத்தான் நான் சொல்றேன், இப்ப சௌந்தர்யா ஜெஃப்ரி மேல குறை சொல்றாங்க, ஜெஃப்ரி சௌந்தர்யா வந்து திட்டுறாரு ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்பொழுது, ஜெஃப்ரி ஜாக்லின் கிட்ட போய் ஸ்டார புடிங்கின்னு வராரு. எடுத்ததுமே ஒரு கேள்வியை கேட்டு அவங்க ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது இந்த மாதிரி பண்ணவங்க நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது சூப்பர், அற்புதம். அததான் நாங்க சொல்றேன், அற்புதம். அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு நாளுடைய 1 hour எபிசோட் ஃபுல்லாவே ஒரு கேள்வி கேக்குறீங்க. இது குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல கடைசியா நீங்க சேவ்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் நீ ஏன்னா இப்ப எதுக்கு நீங்க என்ன சேவ் பண்ண நம்பர் இருந்தாங்க ரெண்டு பேருமே. இன்னைக்கு பேசினவங்கல்ல எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா கேம் வந்து அதாவது பூசி முழுகுதல், அவங்களுக்கு அது பிடிக்கலதான், ஆனா பூசி முழுகுதலா சில விஷயங்கள் பண்ணாங்க. மத்தவங்க எல்லாமே என்ன அந்த குரூப்ல சேர்க்கலன்ற கோபத்துல பண்றதுதான், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஓடக்கூடிய அருணே வந்து அங்க போய் சேர்ற மாதிரி போயிட்டானேன்றத விஷாலுடைய பயமே. நாம உருவாக்கி நாம ஒரு பேர் வச்சு நம்ம வந்து நக்கல் விட்டு இருந்தவங்க கிட்டே இவன் போய் சேர ஆரம்பிக்கிறானே. ஏன்னா இவரு வந்து அந்த ஸ்பேஸ தான் தாச்சிக்கா கொடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்க வந்து அந்த மாதிரி போனாங்க. அதுதான் மேட்டர். எஸ், ஓகே. சோ உங்களுக்கு வந்து ஃபுல் வன்மமா சுதாமா வாய்ஸ் மேல ரேவதி. அதுல இன்னொரு கமெண்ட் நல்லா இருந்தது. என்னவா? ஒரு காலத்துல வாய்ஸ் ஓவரோட உன்னிகிருஷ்ணன் போட்டவ நீங்க கிழிச்சிங்க, இப்படி பாடுனாங்கன்னா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் ஓவர் போட்டோ வச்சிருக்கிற காலம் சூன் வருமா? இந்த இதுதானே மேடம், இந்த தாய்க்காக ஒரு பாட்டு போடுவார், என்ன பாட்டு? அவர் தான் உன்னிகிருஷ்ணன். உயிரும் நீயே உலக்கையும் நீயே. இல்ல மேடம், அந்த எனக்கு கெட்டவன் பேரே ஆயிடுத்து, ஈவில்னு பேரே எங்கிட்டு இருக்கப்ப ஈவிலாவே இருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா வாய்ஸ் நம்ம வாய்ஸ் வந்து வன்மம். நான் கண்ணாடி போட்டு அமைதியா இருந்தேன், கண்ணாடி போட்டு அமைதியா இருந்தேன், அசையாத புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரியே இருந்தேன். என்ன பண்ணீங்க? நீங்க
எப்படி அதை பண்ணீங்க எல்லாருக்குமே தெரியும் ஜாக். நீங்க எப்படி சிரிப்பு முட்டுவீங்கன்னு தெரியும். வாங்க இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இன்னொன்று முன்னாடியுமே ஜாக்லின் அவர் வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜாக்லின், இந்த இடத்த இதை பேசலாம், இதை பேச வேணாம், சாரி கேட்டு உட்காந்துடலாம், அவ்வளவுதானே அப்படின்னு போது இதே தானே டே 1 எபிசோட்ல இருந்து ரஞ்சித் பண்ணின்னு இருக்காரு. டே 1லேருந்து பண்ணின்னு இருக்காரு. ராயன்ட்டு இப்ப கூட ராயன் தானே அவர் இல்ல ராணவ் கிட்ட இப்ப கூட சொல்லி தரீங்க, குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி. ராணவ் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்களே பேசணும் ராணவ், அத வேற ஒருத்தர் பேசக்கூடாது, உங்களுக்காக கத்துக்கங்க அப்படிங்கிறீங்க. அதுதான் வந்து அன்னைக்கு சௌந்தர்யா சொல்லிச்சு, அவனுக்கு கிளாஸ் எடுக்குதான் எனக்கு வேலையா, அவன் சொல்லி எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி நான் அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்ற அந்த பொண்ணு சொல்லிச்சு. அவ்வளவுதான். இதுதான் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க அதுதான் சரி ஓகே, நீங்க அதுக்கான பதிலும் சொல்லிட்டீங்க. இதுல வந்து இந்த சாட்சனா இந்த கேப்ல சைக்கிள் கேப்ல இவர் போறப்ப 4 நாளா எங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு தமால் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஜாக்லின் எப்படி வாய திறக்கும், ஜாக்லின் அப்படியே காதலே விழாத மாதிரி அப்படியே டிவியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, இவங்களும் 2 பேருமே ஏன்னா இவங்க சப்போர்ட் இருக்காங்க. அவங்க டைரக்ட் டீல் தானே, சாச்சனா எப்பயுமே நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ வச்சு செய்வாங்க அப்படின்னு அவங்க தானே எல்லாமே இதுல வேற அவங்க சொல்லுவாங்க, சார் சௌந்தர்யா வந்துடுறாங்க சார், இவங்க ஜாக்லின் கேக்கிட்டா சௌந்தர்யா வந்துடுறாங்க, சௌந்தர்யா அவ்வளவு பேசுறாங்க, நான் அவங்க வந்து என்கிட்ட வந்து அறிவில்லையா உனக்குலாம் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாருமே கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இவர் கடைசியா என்ன பண்ணுவாருன்னா கோவா கேங் ரூல் எல்லாம் பேச வச்சுட்டு அந்த ரூலை கிழிப்பாரு. இதான ரூல் அப்படின்னு. எனக்கு அதுதான் நான் அதான் சொன்னேங்க, நீங்க ரூலை தாராளமா கிழிக்கலாம், எங்களுக்கே அந்த கேங்க வந்து உடச்சு விட்டா தேவலான்னு தான் இருந்தது. ஆனா இந்த விஷயங்கள் எதையுமே நீங்க மத்தவங்களுக்கு பண்ணாம உங்களுக்கு இப்ப நம்ம இதுதான் இன்னைக்கு இவர் பண்ணார்ல, இந்த பிஆர் குரூப்ன்றது ஒரு குரூப், எல்லாரும் முத்துவுக்கு இருக்குது, அருணுக்கு இருக்குது, இவங்க சேனலே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, இந்த பக்கம் எல்லாமே இருக்குல்ல. ஏன் இன்னைக்கு விஜேஎஸ் சோசியல் மீடியாவில் கீழ்ச்சி தொங்குறாங்க? அதாவது பிஆர் குரூப் இருக்குல்ல, அது டெய்லி வந்து அடிச்சுக்கும், அது இன்னைக்கு இவ்வளவு ட்வீட் போட்டிருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், இவ்வளவு ரீட்வீட் ஆயிருக்குன்னு கணக்கு காமிக்கணும். பட் இந்த சென்டர் ஆஃப் ஆளு இருப்பான்ல, ஒரு பொதுஜனம் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து எல்லாத்தையும் கமெண்ட்லாம் போட மாட்டான், ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது தான் உள்ளே வருவான். இன்னைக்கு ஏன் வந்து கோவா கேங்கு தப்புன்னு நீங்க வந்து அதை கேட்குறீங்களா? ஏன் இன்னைக்கு கோவா கேங்கு ஆதரவா இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க? இன்னைக்கு ஏன் எவ்வளவு பேர் வந்தான்? அது காரணம் வந்து என்னன்னா இதுதான். அவங்க அதான் சொல்றேன், நீங்க சோசியல் மீடியாவில் பிஆர் டீம் சொல்றதெல்லாம் வந்து போட் சொல்றதெல்லாம் வந்து நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க சரி விடுங்க, அது அவங்க பாத்துக்குவாங்க. அதனாலதான் அது வந்து இந்த அளவுக்கு கெட்ட பேர் அவங்களுக்கு எடுத்துன்னு போகுதுன்னு சொல்றாங்க. உண்மை. ஸோ இதன் பிறகுதான் வந்து அவர் கிளம்பிடுவாரு, இவங்க 2 பேரும் சேவ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. கிளம்பினதுக்கு அப்புறமா டைம் வந்து 3 AM தக் லைஃப் பண்றீங்க ப்ரோ அப்படின்ற பிரியா சொல்லிருக்காங்க. ஆமாண்டா, அப்படியே போய் தூங்கணும். ஸோ இதன் பிறகு வந்து ராயனும் ஜாக்லினும் பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்லுவாங்க ராயன்ட்ட வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, டேய் இதுக்கு தான்டா நான் சொன்னேன், நான் நேற்று அவன்கிட்ட பேசும்போது நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்போது சூப்பரா சொல்லுவார் ராயன். ஜாக் இது ஓம் பிரச்சனை மட்டும் இல்ல ஜாக், நேற்று அவன்கிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்தான், அங்க வந்துதான் அவரை வந்து பேசி கூட்டு போனது. போயிட்டு விஷால் போய் எவ்வளவு பச்சை போயில்ல. இப்ப இது மக்கள் ஏங்க இது என்ன ஒரு ஷாட் எடுத்துட்டு ஓகே சொல்லிட்டு என்டி ஷாட் எடுத்துட்டு போட்டுன்னு சொல்ற இடமா இது? அப்ப அங்க வந்து நீங்க வந்து கேஷுவலா பேசி அந்த பொண்ணுங்க கிட்ட நல்லா கேஷுவலா பேசிட்டு வச்சுட்டு எச்சத்தனமா வந்து நீங்க வந்து அவங்க போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இவர் அந்த பேம்பர் கொடுக்குறாங்களே இவங்களுக்கு இந்த 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 உருட்டு குரூப் இருக்குல்ல, நம்ம பேர் வைப்போம், இந்த உருட்டு குரூப் வந்து பேம்பர் பண்றாங்களா, அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குது. அவருக்கு ராயனுக்கு ராணுவுக்கு ஹாப்பியா இருக்கிறார். உடனே வந்து பசங்க வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஆடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் வந்து பிஸ்கட் கொடுத்து ஆடுற மாதிரி. இல்ல ஒன்னும் இல்ல, நீங்க பேசும்போதே கவனிங்களா, அவருக்கு ஃபர்ஸ்ட் பேசவே வராது, கை தட்டுறாங்கன்னு உடனே யாரையும் ஏதோ எடுத்துன்னு சொல்லுவோம். சரி இவங்க வந்து இல்ல சார் 2 பேர் தான் கேட்டேன், நான் உங்ககிட்ட வந்து யார் எப்படிலாம் உங்கள்ட்ட கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. அதேதான் சரி விடுங்க, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. சோ அதுக்கு ராயன் சொன்ன இன்னொரு விஷயம் நல்லா இருக்கும் இவங்கள்ட்ட, நம்ம ஜாக்லின் கிட்ட. விஜய் விஷால் இப்படி பேச, ராணவ் அங்க வந்து சொன்னதே வேற மாதிரி பேசிட்டு இருக்காண்டா, இப்ப நீ என்னன்னு சொல்ல முடியும் அங்க, இதெல்லாம் விட்டுருவோம். அதனாலதான் நீங்க பாவம் பார்த்துலாம் நீங்க வந்து சில பேருக்குலாம் எது செய்யாதீங்கன்ற, நீங்க பாவம் பார்த்து அவன் ஒரு ஆளா பண்ணணும்ன்றதுனாலதான் இதேதான் நீங்க ஜெஃப்ரிக்கு பண்ணீங்க. என்ன பண்ணா சத்யாவையும் என்ன மறக்கவே முடியாதுங்க, என்னால அதை மறக்கவே முடியாதுங்க அது. ஐயோ ஓகேவா.
ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, அதன் பிறகு அவர் சொன்னது நமக்கு இப்போதைக்கு என்ன எல்லார பத்தியும் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவங்களுடைய ஒரு அதுக்காக பேசாம இருக்க முடியாது. அதேதான் போகும்போது லைட்டா சொல்லுவார், நீங்க வந்து ரொம்ப எல்லாம் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி லைட்டா அவங்க எதுவும் தப்பா எதுவும் பண்ணக்கூடாது, அது கேம் பாதிச்சு கூடாதுன்னு லைட்டா அப்படி தடவிட்டு நீங்க வெளியில கூட போய் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க எல்லாம் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் செம்ம காமெடி தான். அதுதான் இந்த இது வரையும் பிக் பாஸ் சீசன்ல இந்த மாதிரி தான் நீங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி தான் விளையாட்டு ஏங்க ஒரு விளையாட்டினுடைய போக்கையே மாத்தின பாலாஜி ஒண்ணுமே கேட்கல. 3 பேர் நல்லா தெரிஞ்சுமா. அதாவது விஜய் விஷால், அருண், சத்யா இவங்க வந்து இந்த கதைக்கு வந்து நம்மளுக்கிட்ட வந்து கோவா கேங் மட்டும்தான் ஆச்சுன்ற மாதிரி கதையை விட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப அது விஜய் விஷால் வந்து அருண் வந்து எப்படின்றது நல்லாவே தெரியும். பேசிட்டு இருக்காங்க யாரு கூட பார்த்துக்கு முதல் நாள் தான் வந்து அதான் குரூப்பு. சரி விடுங்க. அவங்க எல்லாம் இண்டிவிஜுவலா இருக்கிற குரூப். லீலாவதி வந்து என்னுடைய பியர்ட் நல்லா இருக்குன்னா சிமி அதை தான் சொன்னா. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூபா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இதை நான் நேத்து முந்தானால ஷேவ் பண்ணி தள்ளிடலான்ற மாதிரி நினைச்சேன். சீரியஸ்லி அவ்வளோ ஒரு கடுப்பா இருந்தது. அப்பப்ப கலர் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்குமே ஆமா, என் பொண்ணுக்கும் பிடிக்கல. ஆனா எனக்கு வேற எங்க நான் எங்க வித்தியாசத்தை காமிக்கிறது இல்ல மேடம். இன்னும் அதுதான். எஸ், அதுதான். இது ஜாக்கி ப்ரோ, த வே யூ ஹேண்டில் த சைபர் புல்லிங் இஸ் நைஸ். அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பட்டுன்னு பிளாக் பண்ணி தூக்கி போட்டு ஓடிட்டே இருக்கணும். ஆமாம், ஓகேவா. ஸோ இது ஆனால் இது இவங்க 2 பேருடைய தாட் ப்ராசஸ். சௌந்தர்யாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் இதுதான் ஜாக்கி லாஸ்ட். சௌந்தர்யாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் இருக்கிற தாட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரூல்ஸ் எல்லாம் போடாமல் இருந்திருக்கலாம். சௌந்தர்யா சொன்ன அந்த பாயிண்ட்டை நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது பிபி ரூல்ஸே பாதிக்குன்னு சொல்றதெல்லாம் நம்மளால நம்பவே முடியல அப்படின்றதையும். இப்போ நானும் வந்து ஃப்ரெண்டா தான் மதிக்கிறேன். பட் வந்து நம்ம ஒரு குழிக்குள்ளார விழுந்துடுறோமோன்னு தோணுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல அந்த உள்ளார விழுந்துடுறோமோன்னு தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஜாக் வந்து ஒரு லெவலுக்கு மேல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுமா என்னன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் செஞ்சாங்க. இதான் இந்த டீமும் எதிர்பார்த்த விஷயத்தை தான் இவங்களும் பேசினாங்க இன்னைக்கு. சுகாசினி லோகநாதனுடைய கமெண்ட், ஜாக்கில் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது விஷால் அண்ட் அருண் கேங்க பத்தி சொல்ல வரும்போது விஜேஎஸ் உடனே சுத்தி விடாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா, அவங்க சைடு சொல்லதையும் கேட்கணும் இல்ல அப்படின்ட்டு. இதுதான், அதாவது ஒரு காலகட்டத்தில் விகடன் மட்டும் இருந்தப்ப நீங்க சொல்லலாம், தினமலர் மட்டும் இருந்தப்ப நீங்க பேசலாம், இந்தியா டுடே மட்டும் இருந்தப்ப பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சோசியல் மீடியா கையில வந்து நீங்க என்ன பொய் சொல்றீங்க. அதாவது தினமலருடைய ஸ்டேட்மெண்ட், ஜெயலலிதா சொத்துக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, 3300 தான். இது 3300 ஏக்கர் தான். அந்த இதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே எப்படின்னா, ஜெயலலிதா சொத்து குவித்த, அதாவது ஜெயலலிதா 3300 ஏக்கர் தான் வாங்கியிருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அந்த மாதிரி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அந்த பிரசன்ஸ் ஆஃப் வேர்டு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே விஜேஎஸ் வந்து எல்லாருமே வந்து கோவா கேங்கு வந்து அவங்க அடுத்த விஷயத்தை நீங்க கேட்காம இதை செஞ்சதுனாலதான் அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும். எஸ், அதுதான். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிருவாங்க. இதுதான் இன்றைக்கு நடந்த விஷயங்கள். வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட்டுகள் இருந்தீங்கன்னா அப்படியே படிக்கலாம். கோவிந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறார். ஆமா, ரொம்ப அவரு இந்த டைமுக்கு அவரு எப்படி வருவாரு, காலையில வந்திருக்காரு. அப்படியே பாருங்க. இவரு எல்ஐசிமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, சூப்பரான கேள்வி. அப்ப உன்னிகிருஷ்ணன் அவங்க ஒய்ஃப் போட்டோ கிழிப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். என் போட்டோன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க ஒய்ஃப் போட்டோ? ஏதோ அவர் தான் அப்படிதான் போட்டுதான் நினைக்கிறேன். சரியா படிக்கலையா? சரியா படிக்கல நீங்க. ஓகேவா? அப்படின்னா உன்னிகிருஷ்ணன் வீட்டம்மா போட்டோவை கிழிப்பாங்களா? வீட்டம்மானா நான் தானே. ஓகே, சரி கரெக்ட். அர்த்தம் மாறிடுச்சு. எஸ், சொல்லுங்க. அப்படிதான் எனக்கும் தோணுது. சரி, ஓகே சார். I am surprised to see so much love on you guys. Looks like Jackie and Mrs. Jackie is pretty famous. பாரி போட்டிருக்காப்ல. நல்லா தான் இருக்கு பாரி கேட்குறப்ப. ஒருவேளை நம்ம ஃபேமஸாக இருக்கும் போல இருக்கு. ஓகே, அப்படியே எடுத்துக்கலாமே, நல்லா தானே இருக்கு. ஓகேவா?
நீங்கள் வந்து ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்களா பிரின்ஸ்லி. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் வந்து பாரு கறி வாங்க போகணுமா. ஆமா, ஆர்டிகே வந்து ஒன்லி ராயன் இஸ் குட் ஃப்ரெண்ட் டு ஜாக். கரெக்ட் தான். எஸ். சொல்லுங்க. கறி வாங்க போனா அப்புறமேட்டா வரேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஓகேவா. விஜேஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபுல் ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆன் கோவா டீமு. நல்லதுக்கு காலம் இல்லாமல் போனாங்க. நல்லா ரெஸ்பெக்ட் இருந்தது விஜேஎஸ் மேல. ஆனா இப்போ வெறுப்பா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜேஎஸ் வந்து சொன்னாப்ல ஆமா அந்த வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன். ஓப்பனாவே சொல்லுவாரு, நான் வேணா கேட்டை திறந்து வச்சிடுறேன், யார் வந்து வேணுமோ அவங்க வந்து போய் நீங்க வந்து. அததான் நான் கேக்குறேன், நீங்க இவ்வளோ ஹார்ஷா பேசுற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க. அதே கேள்வி சௌந்தர்யம் சொல்லும், நாங்க அப்படியே இருந்தா கூட நான் போய் ஜெஃப்ரியுடைய போட்டோவே எடுக்கிறதுக்கு நான் போனேன்னு சொல்லுவேன். ஆமா, அதை நான் கேட்க மாட்டேன். ஏன் சௌந்தர்யம் நீங்க சுத்தி விடுறீங்க. ஆனா எப்படி போனாலும் இந்த உடைக்கிறது கரெக்டு தான். அதே நேரத்துல இந்த அவங்க விளையாடாம போனதும் அது ஒரு பெரிய பின்னடைவு. அதனாலதான் அவங்களுக்கான தண்டனை எல்லாம் கிடைச்சதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனாலும் ஆப்போசிட் கேங்க நீங்க கேட்டிருக்கீங்கன்றதான் அவ்வளவுதான் ஒரே கேள்வி. தட்ஸ் ஆல். இல்லைன்னா இது இவ்வளவு நல்ல சினிமா தான். வருமானத்துக்கு மீறிய சொத்துக்கு ஊழல் வழக்கு வந்து பிகாமே சொத்து வழக்கு. ரொம்ப கிளவரா தே ஆர் பிளேயிங் இன் தி வே, நோ. அதுதான். ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட் நல்லா இருந்தது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஜாக்கி ஒன் குட்டி சாங் ப்ளீஸ்ன்னு சிமிசல்லா அவங்களை கேட்டிருக்காங்க. குட்டி சாங்கா? நான் இப்பெல்லாம் முதல்ல நம்ம சிமிசல்லாவான்றது வேற போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சிமிக்காக ஒரு பாட்டு போடும். தாழம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு. தாழம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு. சூடு கண்ட ஈரமூச்சு, தோலை சுட்டு காயமாச்சு. தோலை கண்ட ஈரமூச்சு, தோலை சுட்டு காயமாச்சு. பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூச்சையாச்சு. பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. ரொம்ப தூரம் ஓடியாந்துருப்பாங்க பொழுது மூச்சு வாங்க. எஸ், சொல்லுங்க மேம். ஓகே, ஸோ அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. நீங்கள் பாடலும் முடிச்சிட்டீங்க. நிறைய கமெண்ட்டுகள் இருக்கு. 525 பேர் வந்து இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் ஒரு டைம் வந்து எவ்வளோ 4 மினிட்ஸ் டக்குன்னு ஒரு இன்னும் கொஞ்சம் கமெண்ட்டாக படிங்களா? ஓகே, 4 மினிட்ஸ் ஒன்று முடிச்சலாம். 525 பேர். ஸோ லைக்லாம் போட்டுருக்காங்க. இட்ஸ் பிரியா வந்து எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலையா, லைக் மட்டும் போட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கருத்து நமக்கு பிடிக்கும் இல்லை, ஆனாலும் உங்களை ரொம்ப பிடிக்கும், லவ் யூ போத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே, சிமி வந்து பார்வையால ஈர பேச்சுக்கு 5ன்னு நினைக்கிறேன், $5 போட்டிருக்கா. லவ் யூ ஜாக்கின்னு இருக்கா. இந்த லவ் யூ வாங்குறதுக்கு என்னென்ன இது பல்ட்டி அடிக்கலாம் வேண்டியிருக்கு, என்னது கயிறு நடக்க வேண்டியதா இருக்கு, குட்டிக்காரனை நடிக்க வேண்டியது, தட்டை வந்து கழுத்துக்கு கைத்துக்கு நடுவில் தட்டு வச்சு தட்டு மேல நின்று டங்குடுங்குன்னு ஆட வேண்டியதா இருக்குது. நீங்க அப்படி ஆனா எப்படி இருக்கு தெரியும், நல்லா தெரியும். நீங்க கீழே வந்து வீடியோ எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, வேறே கைலி மட்டும் கொடுத்து கட்ட விட்டுட்டு உள்ளார தட்டி போடாம விட்டு அப்படிதான் சீக்கிரமாக எல்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி போயிட்டு யார்த்த விட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருப்பீங்க. சொல்லுங்க. எஸ். ஓகே, சேதுராமன் சொல்றாப்புல ப்ரொமோ வந்ததும் அதையும் ரிவ்யூ பண்ணிட்டு போங்க. இல்லைங்க, ஆக்சுவலி 50ஆவது நாளுக்கு அப்புறம் அந்த டீம் மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த கோடெல்லாம் கேட்டு உள்ளார போன அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப கிரிஞ்சா போன அப்புறம் எப்போ நான் வந்து ப்ரொமோ வந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் அதை வந்து நம்ம வந்து பண்ணுறோமோ அப்பயே அது வந்து சொதப்பலா இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு அதில் உடன்படே கிடையாது. அது வந்து ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் அதை வந்து சுத்தல விட்டாங்கன்னா நம்மளுக்கு அது வேலைக்கே கேட்காது. தட்ஸ் ஆல். அதுதான் சொல்லியிருந்தாங்க. விஜய் இஸ் இன்சல்டிங் ஜாக்லின் அண்ட் சவுண்டு. மீன் வைல் முத்து சவுண்டை வந்து போட்டு கொடுக்குறாரு, புஷ் பண்ணாங்கன்ட்டு. அதான் நம்ம சொன்னதே தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் விஜய்ஸ் பேப்பர் வந்து கிழிச்சதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓகே, கார்த்திகேயன் மணிக்கும் கறி வாங்க போ சொன்னா அவன் 400 ரூபா பணத்தை போட்டு வச்சிருக்கான். நன்றிகள். தேங்க்யூடா. சீசன் 2ல இருந்து வந்து பார்க்குறேன். யுவர் ஸ்போர்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் த ரைட் பர்சன். திஸ் சீசன் அதர் ரிவ்யூர் சப்போர்ட் ராங் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் எம்ஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு. சீசன் 2ல நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஆனந்த். செல்வி ஆறு, சேதுராமன் அப்படியே
சுதா ஸ்ரீதர், ம். சசி கே, காட்ஸ் ஆன் கண்ட்ரி, உங்கள மாதிரியே ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஷம்மி. ஐ ஃபீல் ஜெஃப்ரி இஸ் நாட் அ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். எஸ், நாங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கோங்க. ஜெஃப்ரி தானே? Flips, depending on the situations. I remember him advising Satya that they should be friends with the Gates, so they won't nominate him. அப்படின்ட்டு வெரி கிளவர். ஹீ இஸ் அ வெரி கிளவர். அது விஜிஎஸ் கொஸ்டின் கொஞ்சம் பெட்டரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கருணாநிதி சொல்லியிருந்தாங்க. சரி, அதான் இல்ல, ஓரளவுக்கு எல்லாருமே ஆமா, விஜய் விஷாலியம்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்டாரு, ரோஸ் தான் பண்ணாரு. பட் ஆனா இதே விஷயத்த அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னொரு தரப்ப ஒருத்தவங்க சொல்லும்போது அதை ஏன் கேட்காம அவர் போறாரு அப்படின்னு. நீங்க சுத்தல விடுறீங்க. அப்படி பார்த்தா அருண் வந்து சுத்தலு. அருண் நீங்க பேசுறது சுத்தலு முறைச்சு வேற வச்சிருந்தாரு. அதுதான் அங்க கேள்வி. அதெல்லாம் கேட்கறது இல்லாம சும்மா திரும்ப திரும்ப நீங்க பேசுறதே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? அவ்வளவுதான். பாரி, அனுஷா, பெல்கி டயாஸ், அதுக்கப்புறம் சஜீஃப் அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் படிச்சுட்டு நினைக்கிறேன். எல்லாரும் ரம்யா, மதேஷ் குமார், ஜோய் வாட்சன். ஸோ தேங்க்யூமா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் போட்ட, கமெண்ட் போட்ட, காத்திருந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். 3:20 இருக்குது, அப்புறம் போய் தூங்கணும். ஸோ பழைய ஆட்கள் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. கமெண்ட் படிக்க முடியல, ஆனால் இந்த விஷயங்களே நிறைய போயிடுச்சு. அழகான ராட்சசி அடிசி, அது வந்து நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். அதை வந்து கண்டிப்பாக பாடலாம். அது மாதிரி இவங்க கூட ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க, ஜோதின்னு நினைக்கிறேன். ஆமா, ஜோதி லட்சுமி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. இது வானிலே தேனிலா, அதுவும் நாளைக்கு அதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். சும்மா ரொம்ப போர் அடிக்கும் போது. ஆமா, 514 பேர் இருக்கீங்க, 457 பேர் லைக் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஒன்ஸ் who has liked it. ஆமா, சண்டே எல்லாம் ஒரு தூக்கத்தை போட்டு ஐ மீன் தூக்கம் இப்பதான் எழுந்திருந்திருப்பாங்க ஆக்சுவலி. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சோம். எங்களை சப்போர்ட் பண்றவங்க டிஸ்பிளே QR கோட் அண்ட் மான்சோ UK அக்கௌண்ட் அண்ட் HDFC இந்தியன் அக்கௌண்ட் ஆல்சோ தேர். பேப்பல் வந்து அமெரிக்கா நேயர்களுக்கானது. அதே மாதிரி சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்ன்ற கேட்டகரியில் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான அக்கௌண்ட்ஸ் தான் அது. ஸோ நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.